நீ யாரா போட்டோ எடுக்காத அத மட்டும் எடுத்திருக்காரு. இவரால பாதிக்கப்பட்ட எத்தனை பெண்கள்? ஏன் அந்த பொண்ணு அப்படி தப்பா வீடியோ எடுத்தீங்க? தப்பு அவனுக்கு தெரிஞ்சுதானே எடுத்தானே, தெரியாம எடுத்தானே. இதெல்லாம் வச்சுதாம பிளாக்மெயில் பண்றான்னு இது எனக்கு போன்ல சொல்லிச்சு. என்னடா நடக்குது இங்க? அவனை எங்கேயும் கூட்டு போலியாண்ணா? கூட்டு போனேன். எங்க போனா கூடியதான் போட்டிட்டு போறது. நீ யாரா? அவன் கூட வாழ ஊர்ல இருக்கிற போட்டோவை காமிக்கவா உங்களுக்கு? காமிக்கவா? பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கான் அந்த பொண்ணு. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல ஊமி பொழைக்கிற மேடம் கிகோலோ பையா. அவங்க அப்பா சொல்றாரு மேடம் இவனை பத்தி. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இவனை புடிச்சு கொடுத்துருங்க. ஒண்ணுமே வேண்டாங்க, நீங்க இந்த போட்டோவை பாருங்க. இப்போ கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் மேடம். சிஎஸ்ஆர் நான் வாங்கி வந்துட்டோம் மேடம். நேத்து கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பொண்ணை ஏமாத்திருக்கா. அந்த பொண்ணு விருப்பப்பட்டு அவரோட போயிருக்கு. கண்ட மாதிரி போட்டோ எடுத்திருக்கா, அதெல்லாம் ஓகே. ஆனா இவர் படம் எடுத்த இன்னும் எத்தனை பெண்கள்? ஆனங்கட்ட 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? சத்தியமா இல்ல மேம். அந்த மாதிரிலாம் கிடையாது மேம். மேடம் தமிழ்நாட்டிலே வந்தா மேடம் பயங்கரமான அந்த மாதிரிலாம் கிடையாது மேம். சத்தியமா கிடையாது மேம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ எடுத்தீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது இல்ல, அந்த பொம்பளை எடுத்திருக்கீங்களா அது சரி. பஸ்ல போறது பொம்பளைங்களோட முதுகு எதுக்கு எடுக்கிறீங்க? பஸ்ல போக முதுகுல எடுக்கணும் மேம். அது எந்த கிடையாது. முதுகு மட்டும் இல்ல, பின்பகுதி. ஏயில போவான் தூக்குனாச்சுன்னா சொல்ல நல்ல நொங்கு சீவுற அருவாக்கு அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுறேன். ஏன் எடுத்தீங்க? நான் இவ்வளவு போட்டோ எடுத்தா வீடியோ ஆன் பண்ணேன். பக்கத்துல வேறு பார்ப்பாங்க. அப்ப கீழே காலு கீழே மட்டும் தெரிஞ்சுக்க பாருங்க. காலு கீழே மட்டும் காலுக்கு மேலேயும் தெரிஞ்சிருக்கு. இல்ல மேம் பாருங்க, நல்லா பாருங்க. காலு இவ்வளவு எடுக்க தான் எடுத்தேன். பஸ்ல போட்டோ இப்படி எடுக்க தான். அத மட்டும் எடுத்திருக்காரு. அதான் போனை பிடிக்கிட்டா மேம். அப்பதான் பிடிக்கிட்டா மேம். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. வேண்டாம் 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 இருங்க. இல்ல மேடம் அவன்கிட்ட தனியா பேச. வேண்டாம் 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 இருங்க. அந்த பொண்ணுக்கு போயிருக்கிற இவர் அடையாளம் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அடிச்சிட்டீங்கன்னா இந்த பொண்ணுக்கான தண்டனை கிடைச்சிடும். ஆனா இவரால பாதிக்கப்பட்ட எத்தனை பெண்கள்? என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? அருவருப்பா இருக்கு எனக்கு தொடர்றதுக்கு கூட. எவ்வளவு பெண்களோட மானம். என்ன சமாளிக்கவே முடியல. நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க, நம்ம இதை முடிச்சுப்போம். தெரியாம எடுத்துருப்பேன் மேம். தெரியாம எடுத்தீங்க. சாரி, ஐ அம் வெரி சாரி. ப்ளீஸ் என் லைஃப் ஓட்டுருங்க மேம். தெரியாம எடுத்தீங்க. சின்ன குழந்தை மேடம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை வீடியோ இருக்கு? சத்தியமா இல்லை மேம். ஏன் அந்த பொண்ணு அப்படி தப்பா வீடியோ எடுத்தீங்க? தப்பா எடுங்க. தெரிஞ்சுதான் மேம். அவளுக்கு அது தெரியும். அந்த போட்டோ சொத்த மொரா டே சொத்த மொரா டே. பாத்தியா நீ அந்த போட்டோவை? சரியா பார்க்கல மேம். நான் சொல்லி தரேன். உனக்கு ட்ரெஸ் இல்ல, ஆனா அவர் கையை வச்சிருக்காரு. ஃபேஸ் வர எடுக்கிறது போட்டோல எல்லாம் உனக்கு ட்ரெஸ் இருக்கு. ஒரு போட்டோல அவர் கையை வச்சு மறைச்சிருக்காரு. என் தோல்ல சாஞ்ச பாத்தியம்மா அந்த போட்டோ. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு? என்ன பக்கத்துல உட்கார்ச்சா அவட்ட தெளிவா சொல்லுவேன் மேடம். அது இல்ல தெளிவா சொல்லுவேன். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அருவ இருக்காமா அவனுக்கு? தப்புதான் மேம். அவங்க பண்ணது தானே சரியா. அவர் பண்ணது தப்பா இருந்துக்கட்டும். அவர் பண்றது சரியில்லை. அவர் பிடிக்கல. நான் வெளியில வந்துட்டேன். விட்டு வந்து பாரு, உனக்கு அவரை பிடிக்கல பிடிக்காது அதெல்லாம் வேற விஷயம். 12 வருஷம் வாழறது வந்து சில்லற விஷயம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் இல்ல. அந்த 12 வருஷம். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? 12 வருஷம் ஒருத்தரோட வாழ்ந்திருக்க. நாங்க எல்லாம் என்ன முட்டாளுங்களா? இவன் ஏதோ சொல்லி ஏமாத்திருக்கான். அவன எப்படா அவனுக்குள்ள சண்டை வரும்? துண்டை போடலாம் காத்திருக்கானுங்க. புண்டமாவனுங்க. சத்தியமா நிக்க மாட்டேன். அது நடக்க கூடாது. என்னதான் உயிரே வச்சிருக்கேன் மேம். பையன் மேல வச்சு கல்யாணம் பண்ணி யார் விட்டு பொண்டாட்டி மேல யாரா உயிர் வச்சுக்கிறது? வாழணும் தான் ஆசைப்படுறேன் மேம். அவன் முடிவு பண்ணிட்டு நீங்க பாத்துப்பீங்களா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு என்ன வயசாச்சுமா? உனக்கு 30 வயசாச்சுல்ல? முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை. நீ பேசியிருக்கும் போது நான் எடுத்தேன் போட்டோ. இவருக்கு போட்டோ எடுக்கிறது ஹாபி. பெண்களை போட்டோ இல்லை மேம். இந்த ஃபோன் இப்போ தான் மேம் வாங்கினேன். 2 மாதம் ஆகுது.
சொத்த முறா டே சொத்த முறா டே. இவரோட போக்கு சரியில்லை, அவரோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர் பண்ணறது விஷயங்கள் ரொம்ப தப்பா இருக்கு. பயமா அழகாதடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. நாளைக்கு உன் பொண்ணுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதையும் போட்டு எடுப்போம். வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. தப்பு பண்ணாத, குழந்தை வயிற்றுல இருக்குமா பார்த்துக்குமா. தப்பு பண்ணாத. குழந்தை வயித்துல இருக்கா சொல்லு, நிலைமையில சொல்லியிருக்கா. குழந்தை வயித்துல இருக்குடா. இதனமா சொன்னாரு. நீ வந்து ஓலுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ ஓல் போடணும் அப்படின்னு தோணினாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். யார் வீட்டு பொண்டாட்டி கூட்டின்னு போயிட்டு மாசமாக்குறான்றான் ஏண்டா? இல்ல அதெல்லாம் சொல்றேன். நீ இதனமா டேட் ஆகலாம் சொன்ன. டேட் ஆயிடுச்சுடா இப்போ உனக்கு. என்ன பண்ணனா என்ன பண்ணு என்னால ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு தான் நான் கம்மன் வந்துட்டேன். அதுக்கு பயந்துட்டு தான் பேசாம. சாவு சாவும்ல. ஆனா எப்படி இருந்ததுமா அந்த ஒரு மாசம் வாழ்க்கை? நல்லா தான் மேடம் வச்சிருந்தேன். அப்புறம் ஏன் பூட்டிட்டு போறாரு? பயம் எங்கடா அதை விட்டுட்டு போயிட போறாங்க. அப்ப அப்படியே பயம் வருது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உனக்கு 12 வயசு பொண்ணு இருக்கால, இவரை நம்பி நீ உன் வீட்டுல அந்த குழந்தைங்களை கொண்டு வர முடியுமா? அதை மட்டும் நீ சொல், அதை மட்டும் நினைச்சு பாரு. சொல்லுமா. நான் அன்னைக்கு கூட போகணும் நான் நினைக்கிறேன் மேம். நான் பார்க்க தான் போனதுல உங்க அம்மாவை நான் தூக்கிட்டேன். நீ வந்தாதான் உங்க அம்மாவை நான் விடுவேன். யாரு? இவர் சொல்லுங்க. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தெரியல அவன் பண்ணிருக்க மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் செத்துறேன். எப்போ என்னைக்கு சொல்லு, சாவுக்காத வரேன். செத்துறான போய் பேக் கூட்டிட்டு போய் பிள்ளைங்களை காமிங்க. நீங்க உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. பா எங்கூட வா. நீ உட்காரு ராஜா. அடங்க உட்கால ஒளி. டேய் சாரி. யார்ட்ட செருப்பு கம்முனராட போறோம் போகு. ஊராமடு பொண்டாட்டி மூடுவாரான். எங்கடா வந்து எப்படி பிக்கப் பண்ண? நீ இன்னொரு பொண்ணை காட்டியா? நீ கட்டிக்கிறியா? அந்த வேலை செய்யறத பொண்ணு கேட்கலாம். அது வந்து சாந்தி கேட்டானா? கேட்டியா? சாந்தி கேட்டா. அப்பதான் இது வந்து என்கிட்ட கேட்க அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக போது நம்பர் வாங்கிச்சு. அந்த பொண்ணை கேட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிறியானே? அது நான் கேட்கலண்ணா. அது வந்து இதுகிட்ட போய் சொல்லி அவன் அந்த ஏரியாவில் வந்து மாட்டிக்கேன். இப்போ நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.